ஸோ ஹாய் வியூஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, குன்றக்குடியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சண்முகநாதர் முருகன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் இந்த கோவிலை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் இந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனுமே வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ குன்றக்குடியில் இருந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சண்முகநாதர் கோவில் தான். ஸோ குன்றக்குடி முருகன் டெம்பிள் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குன்றக்குடி முருகன் டெம்பிள் இது வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம வந்து படிக்கட்டுகள் ஏறி தான் நம்ம வந்து போய் சுவாமி வந்து தரிசனம் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய மலையெல்லாம் வந்து இது கிடையாது. ஸோ கொஞ்சம் சின்ன மலை தான். ஸோ நம்ம வந்து ஈஸியாகவே ஏறிடலாம். ஸோ நம்ம வந்து சண்முகநாதர் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து கீழே மலைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா விநாயகருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து படிக்கட்டுகள் ஏற ஆரம்பிக்கலாம். ஸோ தூணில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள் வந்து சூப்பராக செதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் மற்றும் 18ஆம் நூற்றாண்டு சேர்ந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ இன்னொன்று இன்ஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா மருத பாண்டியர்கள் அவங்க சகோதரர்கள் இருப்பாங்க பார்த்திங்களா. ஸோ அவங்க இந்த கோவிலை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கோவில் வந்து ரொம்பவும் ஃபேமஸான ஒரு கோவில். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயர்லி மார்னிங்காகவே வந்திருக்கோம். ஸோ இயர்லி மார்னிங் வந்தால் தான் வந்து அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது. ஸோ இல்லைனா வர நிறைய கூட்டம் வந்துடும். ஸோ இப்போவே வந்து கொஞ்சம் நிறைய பேர் கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா கோவில் நம்ம சுவாமியை முருகர் தரிசனம் பண்ணிவிட்டு கீழே மலைக்கு கீழே இறங்கி வரும்போது பார்த்திங்கன்னா இன்னொன்று குகை கோவில் மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுவுமே நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து காட்டுறேன். ஸோ இங்கேருந்து நம்ம டாப் வியூ பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இயர்லி மார்னிங் வந்துட்டோமா. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு வெயிலும் அடிக்காது. ஸோ ஒரு சூப்பரான ஒரு கிளைமேட். நம்ம வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு இங்கே உட்பிரகாரம் வந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உட்பிரகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு குழந்தை வடிவேலருடைய சன்னதி வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து சண்டிகேஸ்வரருடைய சன்னதியுமே வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து சண்டிகேஸ்வரர் இல்லை, அதுக்கு பதிலாக சண்டிகேஸ்வரி அவங்களுடைய சன்னதி வந்து இருக்குது. ஸோ இங்கே வீரராகு தேவருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா மலைக்கு கீழே இறங்கி வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே கணபதியோடைய சன்னதியும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு இல்லை. ஸோ என்னால் எந்தளவுக்கு கவர் பண்ண முடியுமோ ஸோ நான் அந்தளவுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே தூண் எல்லாமே வந்து நிறைய சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு, ஒரு சைடு வந்து விநாயகர் இருக்கார். ஸோ இப்போ நம்ம வந்து மலைக்கு கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ முருகரை நம்ம வந்து நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா முருகர் சுவாமி வந்து தரிசனம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ நம்ம கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தா தான் வந்து நம்மளுக்கு தெரியும் ஸோ அவருடைய முகம். அதுக்கப்புறமா வந்து அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தேவி யானை வந்து இருக்கிற மாதிரி நமக்கு வந்து காட்சி அளிப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் முருகர் வந்து மயில் வாகனத்தில் அமர்ந்த மாதிரியும் நமக்கு வந்து காட்சி அளிப்பாங்க. ஸோ இது எதுவுமே வந்து நீங்கள் போய் கிட்ட போய் பார்க்காம உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ நீங்கள் கிட்ட போய் உன்னித்து பார்த்தா தான் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே முருகர் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு மலையிலேருந்து நம்ம கீழே இறங்கி வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவன் டெம்பிள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து இந்த பிளேஸ் வந்து யாருக்குமே வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் குன்றக்குடி முருகன் சுவாமி வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திங்கன்னா இந்த கோவிலையுமே வந்து பாருங்கள். ஸோ அதுக்கு சைடில் தான் வந்து இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள். ஸோ இது வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சர்வே ஆஃப் இந்தியாவில் வந்து பராமரிச்சுட்டு வராங்க. ஸோ இங்கே உடஞ்சி போன சிற்பங்கள் அதெல்லாமே வந்து இருக்குது. ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சண்முகநாதரை வந்து பார்த்திங்கன்னா முனிவர் அகஸ்தியா, அதுக்கப்புறமா பஞ்ச பாண்டவர்கள். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகரை வந்து தரிசனம் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து அம்மனுடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ
அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சிவன்லிங்கம் வந்து இருக்குது. ஸோ ஒரு சின்ன சிவன்லிங்கம் தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகருடைய சிற்பம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து சிவன்லிங்கமுடைய சன்னதி வந்து இருக்குது. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மலையை குடஞ்சி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இங்கேயும் வந்து ஒரு சிவன்லிங்கம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள் வந்து இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே வந்து விஷ்ணுவோடைய சிற்பம் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்தில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா செவுரில் வந்து நிறைய கல்வெட்டுகள் வந்து பொறிச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகருடைய சிற்பம் வந்து இருக்குது. ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சண்முகநாதரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து அந்த மலையில் அந்த வியூ பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து மொட்டை கோபுரமாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சிவன் டெம்பிள் உள்ளே போய் பார்த்தோம். ஸோ மறக்காமல் இந்த சண்முகநாதர் கோவிலுக்கு வந்திங்கன்னா இந்த இடத்தையுமே வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் டெம்பிள் வந்து இருக்குது. ஸோ அதுவுமே நான் இந்த வீடியோ கூட சேர்த்து போடுறேன். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த குன்றக்குடியில் முருகன் டெம்பிள் எப்படி ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி பிள்ளையார்பட்டியில் இந்த விநாயகர் டெம்பிள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிள். ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலோடு கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபேமஸான கோவில். ஸோ நிறைய க்ரௌடு இருப்பாங்க. ஸோ என்னால் எடுக்க முடியாது. ஸோ என்னால் எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து வெளியில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு கோவிலும் கூட. ஸோ பிள்ளையார்பட்டியில் இருந்தீங்கன்னா இந்த கோவிலை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவும் ஃபேமஸ். இந்த கோவிலோட தெப்பக்குளம் இங்கே வந்து இருக்குது. ஸோ ரொம்பவும் பெரிய தெப்பக்குளம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலும் வந்து ரொம்ப பெரிய கோவில் தான். ஸோ அதனால் நம்ம வந்து நல்லாவே டைம் எடுத்து தரிசனம் பண்ணலாம் சுவாமியை. ஸோ இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டியிருக்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகர், ஸோ அதாவது வந்து கருவறையில் இருக்கக்கூடிய விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா 6 அடிக்கு பெரிய சைஸில் விநாயகருடைய சிலை வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகர் மாதிரி இல்லாமல் இந்த கோவில் வந்து ரொம்பவும் ஸ்பெஷலாக வந்து இருப்பார் விநாயகர். ஸோ மற்ற கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகர் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 4 கை வந்து இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா 2 கை தான் வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அமர்ந்த நிலையில் மெடிடேஷன் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து காட்சி அளிக்கிறாரு. ஸோ அவ்வளோதாங்க. சரி, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் ஸ்ரீராம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.